மதுரை திருப்பரங்குன்றம் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய தலைவர் செந்தில் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளிக்கூட பயம் இல்லை என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல அதிமுக நிர்வாகி செந்தில் என்பவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக ஆட்சியில எந்த குற்றவாளிகளுக்கும் பயம் என்பது துளியும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில், மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சாமநத்தம் பகுதியில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் ஒன்றிய தலைவர் திரு செந்தில் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். திரு செந்தில் அவர்கள் தனது டீ கடையை திறக்க சென்ற போது அங்கு போதையில் இருந்த ஆசாமிகளை இடையூறு செய்யாமல் செல்லுமாறு கூறியதை ஏற்காதவர்கள் அவரை கொடூரமான முறையில் தாக்கி படுகொலை செய்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், இந்த திமுக ஆட்சியில எந்தவித குற்றத்தையும் செய்வதற்கும் குற்றவாளிகளுக்கு பயம் என்பது துளி கூட இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இப்படி கொடூரமாக தலை துண்டித்து கொலை செய்யும் அளவிற்கு எங்கிருந்து குற்றவாளிகளுக்கு தைரியம் வருகிறது? சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளக்கூடிய திமுக ஆட்சி இங்கு நடப்பதால் தானே என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனது ஆட்சியில் ஒரு சாமானியர் காலையில் தனது டீ கடையை பாதுகாப்புடன் திறக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான நிலை. இதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தலை குனிய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். உயிரிழந்த திரு செந்தில் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு செந்தில் அவர்களை படுகொலை செய்த வழக்கில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான முதல் படி இந்த திமுக அரசை அடியோடு வீழ்த்துவதே ஆகும் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த செய்தியில பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.